ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரேங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான ஜவ்வரிசி பால் பாயாசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் ஜவ்வரிசியை 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் போல் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதை ஒரு குக்கரில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி இதை ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ விசில் அடங்கினதும் குக்கரை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட 1 கப் அளவு வெல்லம் சேர்த்து விட்டுக்கலாம். வெல்லம் உங்கள் இனிப்புக்கு தகுந்தவாறு சேர்த்து விட்டுக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும், அது வரை இது இருக்கட்டும். இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து விட்டுடலாம். இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட 1/2 லிட்டர் திக்கான பாலை நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்து விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் போல் ஆகிருக்கு. நல்லா கொதித்து வருது. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய், கூடவே பொடியாக நறுக்குனா பாதாம் முந்திரி சேர்த்து விட்டுக்கலாம். நீங்கள் நெய்யில் வேணாலும் வறுத்து இதில் கொட்டிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ஜவ்வரிசி பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.